ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு. வழக்கம் போல் திரும்ப இதே வசனத்தை சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் ப்ரொஃபஷனல் பர்சனல் ஒர்க்னால டிலே ஆகுது வீடியோ போடுறதுக்கு. பட் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த சாசி ztna ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு புது டூல், ஒரு புது டெக்னாலஜி பார்க்க போகிறோம். இந்த டெக்னாலஜியோட பேர் RBI. அது இல்லை, ரிமோட் ப்ரௌசர் ஐசோலேஷன். இந்த RBI நெட்வொர்க் செக்யூரிட்டியில் நம்ம யூஸ் பண்ணுற RBI. ஓகே, ஸோ ரிமோட் ப்ரௌசர் ஐசோலேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்காக உங்களுக்கு ப்ரௌசிங் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரௌசிங்னா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் டெக்னிக்கலாக அந்த ப்ரௌசிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, உலகம் முழுக்க கிட்டத்தட்ட பல கோடி மில்லியன் சர்வர்ஸ் இன்டர்நெட்ல கனெக்டடாக இருக்கு. அந்த சர்வர்ஸில் அவங்களோட கண்டென்ட்டு அவங்க வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளோட கண்டென்ட் வச்சுருக்காங்க, யூடியூப் கூகுளோட இன்னொரு ப்ராடக்ட், அதில் யூடியூபோட கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஃபேஸ்புக், லிங்க்டின், அப்புறம் எனி வெப்சைட் டே டு டே யூஸ் பண்ணுற நீங்கள் வெப்சைட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய கண்டென்ட்டை ஏதோ ஒரு சர்வரில் இருக்குது. இந்த சர்வர் தான் அவங்களுடைய ஃபேஸாக இருக்குது இன்டர்நெட்டில். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ப்ரௌசரில் போயிட்டு youtube.com google.comனு நம்ம கொடுக்குறோம். கொடுத்தோடனே இது நேராக அந்த சர்வரோட கனெக்ட் ஆகிட்டு அந்த சர்வரில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம பார்க்குற விதமாக இந்த ப்ரௌசர் கொண்டு காட்டுது. இவ்வளோதான் நடக்குதா? அதோட பேக் சைடில் என்ன நடக்குது, என்ன விஷயங்கள்லாம் அதில் நடக்குது பின்னாடி அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ப்ரௌசரில் நீங்கள் ஏதாவது ஒரு URL அடிச்சுட்டு F12 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெவலப்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த ப்ரௌசர்லேயே. இது எல்லா ப்ரௌசர்லேயும் வரும். ஸோ அந்த ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் அந்த நெட்வொர்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌசர், அதுக்கப்புறமா URL நீங்கள் டைப் பண்ணி என்டர் அடிக்கும் போது லைனாக உங்களுக்கு நிறைய URLs ஓடும். இல்லை சரசரன்னு ஓடும். என்னடா அதை நம்ம அடிச்சது ஒரே ஒரு URL, அதுக்கு இத்தனை லிங்க் ஓடுது பேக் சைடில் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டை உங்களுக்கு புரிகிற மாதிரி காட்டுறதுக்கு நிறைய ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸும், அந்த வெப்சைட்டுக்கு தேவையான இமேஜஸ், ஆக்டிவ் கண்டென்ட், இப்படி பல காம்போனன்ட்ஸு அந்த சர்வர்லேருந்து உங்கள் சர்வருக்கு, உங்களோட ப்ரௌசருக்கு அது எல்லாம் சேர்ந்து ஒன்றா எனர்ஜி தான் நீங்கள் ஒரு ப்ரௌசரை பார்க்குறீங்க. ஓகேவா? இதுதான் பேசிக் ப்ரௌசர் மெத்தடாலஜி. சரி, ஓகே. இப்போது இதில் செக்யூரிட்டி ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது ஏறக்குறைய நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு நோன் சர்வர், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு யூடியூபோ கூகுளோ அந்த மாதிரி ஒரு சர்வர் இருக்கும்போது அதுலேருந்து வர கண்டென்ட் செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனால் ஆஸ் பர் ஜீரோ ட்ரஸ்ட் நெட்வொர்க் ஆர்கிடெக்சரோட மெத்தடாலஜி படி உங்களோட நெட்வொர்க் எந்த ஒரு நெட்வொர்க்குமே நம்பக்கூடாது. அப்படின்னும் போது அது எந்த ஒரு பிராண்டா இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவங்க என்னதான் ஒரு ட்ரஸ்டபிள் பார்ட்னரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்களை தாண்டி இருக்கிற எல்லாமே ஜீரோ ட்ரஸ்ட் தான். அப்போ எல்லாத்துக்குமே ஒரே மெஷர் தான். அப்படின்னும் போது இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். என்னன்னா, ஜீரோ ட்ரஸ்ட் நெட்வொர்க்கோட ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 0th டே அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான அட்டாக் இருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு புதுசா ரிலீஸ் ஆகிற ஒரு செக்யூரிட்டி த்ரெட், ஒரு வைரஸா இருக்கலாம், ஒரு மால்வேர், ஒரு ட்ரோஜனா இருக்கலாம், ஒரு ரான்சம்வேர் அட்டாக்கா இருக்கலாம். இன்னைக்குதான் புதுசா ரெடி பண்ணியிருக்காங்க ஹேக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு த்ரெட்டை தடுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கிற எல்லா டெக்னாலஜிக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன் அப்படின்னா, உலகளாவிய லெவல்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அவங்கவுங்க ஒரு விதமான ப்ராடக்டை செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்றாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 0th டே அட்டாக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்றது, ஒரு சில 0th டே அட்டாக்கு ஒரு சில ப்ராடக்ட் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு சில 0th டே அட்டாக்கை இன்னொரு ப்ராடக்ட் நல்லா ஹேண்டில் பண்ண முடியாது. இது என்னன்னா பேசிக்கா சிம்பிள். இது வரைக்கும் என்னன்னே தெரியாத ஒரு அட்டாக்கை ஒரு ப்ராடக்ட் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். இதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய டூல்ஸை வச்சுட்டு இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பெரிமீட்டர் லெவல்லையும் எண்ட் யூசர் எண்ட் பாயிண்ட் லெவல்லையும் நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தம் ரூல் இருக்கு. என்னன்னா, எந்த ஒரு செக்யூரிட்டியுமே 100% ப்ரொடெக்ஷனுக்கு கொடுக்காது அப்படிங்கிறது தான் அந்த தம் ரூல். அப்போ எவ்வளோ நம்ம ப்ரீகாஷனா இருக்க முடியுமோ அந்த 1% ப்ரீகாஷனா இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது இந்த ரிமோட் ப்ரௌசர் ஐசோலேஷன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான டெக்னாலஜியா நமக்கு படுது.
சரி, இப்போ ரிமோட் ப்ரௌசர் ஐசோலேஷன்ல என்ன பண்றாங்க இந்த ztna, இந்த சாசி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பண்றாங்க அப்படின்னா இப்படி யோசிச்சுங்க. இப்போ நீங்க ஒரு யூஆர்எல்ல டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, google.com இல்லை yahoo.com இல்லை abc.com xyz.com இந்த மாதிரி ஏதோ ஒரு டைப் பண்றீங்க. நீங்க டைப் பண்ண உடனே அது நேரம் அந்த சர்வருக்குள்ள போய் பல இடங்களை கடந்து அங்க இருக்கிற கண்டென்ட் தூக்கி அப்படியே கொண்டு வந்து உங்களுக்குள்ள போடுறது இல்லையா. இப்ப இங்க ஒரு பிரேக் வருது. என்னன்னா, உங்க யூஆர்எல் டைப் பண்ண உடனே ஒரு ரிமோட் ப்ரௌசர் ஐசோலேஷனுக்கான ஆர்பிஐ சர்வர் கிளவுட்ல உட்காந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்த யூஆர்எல் டைப் பண்ணாலும் அந்த டிராஃபிக் ஆர்பிஐ சர்வருக்கு ரீடைரக்ட் ஆகும். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க xyz.com அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த யூஆர்எல் உங்களுக்கு டைரக்டா xyz.com சர்வருக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு பதிலா கிளவுட்ல இருக்கிற ஆர்பிஐ சர்வருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி, பார்ப்பா இந்த யூசர் xyz.com கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிடும் ஆர்பிஐ சர்வர். ஆர்பிஐ சர்வர் என்ன பண்ணும் இன்டர்ன், அது ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ் வச்சிருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணும், அது அந்த xyz.com அவரோட சர்வர்ல ஓபன் பண்ணிட்டு அது காட்டுற வெப்பேஜ் இருக்கு இல்லைங்களா, அதை உங்களுக்கு ஒரு இமேஜா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். நீங்க ப்ரௌசர்ல அந்த இமேஜை பார்ப்பீங்க. என்னது, ப்ரௌசர்ல இமேஜ் பார்த்தா நான் எப்படி அதை யூஸ் பண்றது? யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணக்கூடிய இமேஜ்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாகின் பேஜ்னு வச்சுக்கோங்க, xyz.comல அந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ இதுல நீங்க லாகின் பேஜ் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளிக் நீங்க எந்த பிக்சல்ல வச்சு பண்றீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை திருப்பியும் ஆர்பிஐ சர்வருக்கு அது கொண்டு போய் கொடுத்துரும். ஆர்பிஐ சர்வர் அந்த பர்டிகுலர் பிக்சல்ல என்ன பட்டன் இருக்கோ அதை அழுத்தி விட்டுரும். அப்போ அங்க ஒரு ஸ்கிரீன் மாறும் இல்லையா, அந்த ஸ்கிரீனை திருப்பியும் ஒரு போட்டோ எடுத்து உங்களுக்கு இமேஜா கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு அடுத்த ஸ்கிரீனும் இங்க வந்துருச்சு. ஸோ யூசரா பார்க்கும்போது நீங்க வெப்சைட்டை எப்படி ரெகுலரா யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்போசல் ப்ரௌசர், அதான் சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒரு முறை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். டிஸ்போசபிள் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ரிமோட் ப்ரௌசர் ஐசோலேஷனோட டெக்னாலஜி. இது ஏன் வைக்கிறாங்க, எதனால இந்த டெக்னாலஜி ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நான் ஜீரோ டே அட்டாக் பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பல லட்சக்கணக்கான வெப்சைட்ஸ் இருக்கிறதா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஒரு சர்வர். ஒரு எண்ட் யூசர் எந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்ணுவாங்க எந்த நேரத்துலங்கிறது அந்த யூசருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இதுல எது நல்ல வெப்சைட்டு எது கெட்ட வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு நம்மளால கண்காணிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி கண்காணிச்சிருந்தாலும் இருக்கிற எண்ணில் அடங்கா வெப்சைட்ல எதெல்லாம் நல்ல வெப்சைட் இதெல்லாம் கெட்ட வெப்சைட்னு கேட்டகரைஸ் பண்ணி வைக்கும் போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் சைட்டுகள் புதுசா உருவாயிட்டு இருக்குது. சாத்தியம் இல்லாத விஷயமா இருக்குது. ஸோ அப்போ இதை எப்படிதான் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு விஷயமா ஹேண்டில் பண்றாங்க. அது எப்படின்னா, ட்ரஸ்டபிள் வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்க அக்சஸ் பண்ணும்போது, அதாவது உங்களுடைய கார்பரேட் வெப்சைட்ஸ், கம்பெனி ரிலேட்டட், பிசினஸ் ரிலேட்டட், நீங்க ரெகுலரா யூஸ் பண்றது பேங்கிங் செக்டர் வெப்சைட்ஸ், இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்க யூஆர்எல் கொடுக்கும்போது அது டைரக்டா அந்த சர்வர்ல போய் கண்டென்ட் எடுத்து உங்களுக்கு டெலிவர் பண்ற மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு அன்னோன் வெப்சைட், தெரியாத ஒரு வெப்சைட்டை போடும்போது அது மட்டும் ஆர்பிஐ சைட்டுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி பண்றாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டார்கெட்டட் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த டார்கெட்டட் ஆர்பிஐ இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா ஃபுல் ஆர்பிஐ. அது என்னன்னா, நீ என்ன ட்ரஸ்டபிள் சைட்னா போடுங்க, அன்ட்ரஸ்டட் சைட்னா போடுங்க, இந்த ஃபுல் ஆர்பிஐ வழியா அது டிரான்ஸ்மிட் ஆகும். அப்படின்னா என்ன, எல்லா சைட்டுமே உங்களுக்கு பிக்சல் ப்ராசஸிங் வழியா தான் சேரும் உங்களுக்கு. ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் இல்லையா, இது எல்லா பிக்சல்ஸையும் புஷ் பண்ணுது 1 by 1 அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் சொல்லி 3 வெரைட்டி வச்சிருக்காங்க இந்த ஆர்பிஐல. ஒன்று பிக்சல் புஷிங், அங்க இருக்கிற பிக்சலா அப்படியே புஷ் பண்ற மாதிரி ஒரு மெத்தடாலஜி வச்சிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லுவாங்க ஆக்சுவலா. ரெண்டாவது டாம் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஓஎம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் சொல்லிட்டு. அது என்னன்னா, அங்க இருக்கிற வெப்சைட் எல்லாத்தையும் திருப்பி ரீபில்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் மாடல் மாதிரி மாத்திட்டு இங்க அனுப்பி விடுவாங்க. அந்த மாடல் இங்க திருப்பி ரெண்டர் ஆகி அது இன்னொரு அதே வெப்சைட் திருப்பி ரெண்டர் பண்ணி காட்டும். இது டிஓஎம் செகண்ட் ஜெனரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுலயும் சில செக்யூரிட்டி த்ரெட்ஸ் எல்லாம் வருதுன்றதுனால அது யாரும் இப்போ ரெகுலரா யூஸ் பண்றது கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்கியான்னு சொல்லி ஒரு மாடல், அது ஒரு 2D ஃப்ரேம் ஒர்க். அது எல்லா ப்ரௌசரும் ஈஸியா புரிஞ்சுக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸ்கியாங்கிறது ஒரு லேயர். ஆக்சுவலா இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்கியா லேயர்ல எல்லாத்தையும் 2Dல
ஜெனரேட் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை இதை மிக்ஸ்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ப்ராடக்டை பொறுத்து, ஒரு RBI ப்ராடக்டை பொறுத்து அது மாறும். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஒரு ப்ராடக்டை பொறுத்து அது மாறும். ஸோ இது ஒன்று. ஸோ நம்ம பார்த்தது இப்போ டார்கெட்டட் RBI அப்படின்னு பார்த்தோம், ஃபுல் RBIன்னு ஒன்று பார்த்தோம். ரெண்டும் கரெக்டுங்களா? மூணாவது த்ரெட் மோஸ்ட்லி எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆஃபீஸ்லேருந்து வர மெயில்ஸ் கம்யூனிகேஷன்ஸில் எக்ஸ்டர்னல் URL லிங்க் ஏதாவது வந்தது அப்படின்னா அதில் மோஸ்ட்லி பிஷிங் மெயில் மாதிரி அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் நிறைய URLs வந்து யூஸரை ட்ரிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டிங் கூட அந்த RBIயில் பண்ண முடியும். இமெயிலில் உள்ள வர எல்லா லிங்கையுமே நான் கிளிக் பண்ணேன்னா ரிமோட் ப்ரௌசர் ஐசோலேஷன் சர்வர் ஏரியா ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் RBIன்னு ஒன்று இருக்குது. இமெயில் வழியாக வர எல்லா டாக்குமெண்ட்டையுமே வெளியில் இருக்கிற அந்த RBI சர்வரில் ஓப்பன் பண்ணி ரெண்டர் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா டாக்குமெண்ட்லையும் வைரஸ் அட்டாச் ஆகி வரும், ஸோ த்ரெட்ஸ் அட்டாச் ஆகி வரும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒன்று இருக்குது. அதனால் அது அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது உள்ள இருந்ததுன்னா அதை அங்கே ரெண்டர் பண்ணி பார்க்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ RBIல நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் வெப்சைட் பார்க்குறது மட்டும் இல்லை, டாக்குமெண்ட்ஸு, ப்ரௌசர்ஸு, அப்ளிகேஷன்ஸு, இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் ரிமோட் ப்ரௌசர் ஐசோலேஷன் வழியாக ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதனால் உங்களுடைய எண்ட் யூசர் டிவைசஸில் அந்த ப்ரௌசரில் ஏதாவது அட்டாக் இருந்தாலோ அது மூலமாக ஏதாவது ஒரு பரவுற வைரஸ் இருந்தாலோ உங்களுடைய எண்ட் யூசர் டிவைஸை பாதுகாக்கிற மாதிரி ஒரு மெத்தடாலஜி, ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் தான் இந்த ரிமோட் ப்ரௌசர் ஐசோலேஷன் அப்படிங்கிறது. சரி, ஓகே. இது வந்து கார்பரேட் என்வரான்மெண்ட்ல எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பர்சனலாக நம்ம யூஸ் பண்ணும்போதும் சில வெப்சைட்டை நம்ம நம்ப முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் ஒரு இந்த பர்டிகுலர் URLக்கு வாங்க, உங்களுக்கு இந்த கிஃப்ட் இருக்குன்னு சொல்கிற மாதிரியான ஒரு சில URLஸு, இல்லை உங்களோட பர்சனல் இமெயிலில் வர சில URL லிங்க்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு எங்களுக்கு என்ன வழி இருக்குது? கார்பரேட்டில் பெருசாக RBIன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க, அதை வச்சு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு டூல் இருக்குது. அந்த ப்ராடக்டோட பேர் வந்து ஸ்கொயர் எக்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனாக கிடைக்குது ஆன்லைனில். நீங்கள் இந்த ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை ப்ரௌசருக்குள்ளேயே இன்னொரு ப்ரௌசர் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் இந்த ஓப்பன் பண்ணி பார்க்க போறீங்கன்னு கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் அதில் சிங்கப்பூர் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்போசபிள் ப்ரௌசர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணும். டிஸ்போசபிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த ப்ரௌசர் ஸ்க்ரீன்ன்றது அதுக்குள்ளார போய் நீங்கள் youtube.comனு அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து உங்கள் எண்ட் யூசர் டிவைஸில் அது ரன் ஆகலை. அது எங்கேயோ ரிமோட்டில் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு சர்வருக்குள்ளே ரன் ஆகுது. அதனால் அந்த பர்டிகுலர் சைட் வழியாக ஏதாவது ஒரு வைரஸோ த்ரெட்டோ வந்ததுன்னா உங்களோட எண்ட் யூசர் டிவைஸை பாதிக்காது. ஸோ அந்த ஸ்கொயர் எக்ஸ் வழியாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறது, நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு இது சேஃபா இல்லையா, என்ன பார்க்கணுமான்றது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணான்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட் ரிலேட்டடான எந்த குக்கீஸோ இல்லை அது ரிலேட்டட் ஃபைலோ எதுவுமே உங்கள் எண்ட் யூசர் டிவைஸில் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக அந்த செஷன் அதோட எண்ட் ஆகிடும். பட் இது VPN மாதிரி கிடையாது, இது RBI ரிமோட் ப்ரௌசர் ஐசோலேஷன். ஸோ நீங்கள் எத்தனை சைட் வேணாலும் அதில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் டெஸ்டிங்காக. இந்த ஸ்கொயர் எக்ஸ்ன்றது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். என்னென்னா அதில் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க டைமு. யூஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். எக்ஸ்டெண்ட் பண்ணவும் கொடுப்பாங்க. இல்லைன்னா அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம், காஸ்ட்டும் இருக்குது அதுக்கு. பட் மோஸ்ட்லி நம்ம பேமெண்ட் பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு சும்மா அந்த சைட்டு லெஜிட்டிமேட்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கொயர் எக்ஸ் அந்த சைட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோலேயே முடிஞ்சால் ஒரு சின்ன டெமோ மாதிரி அதில் போட்டு விட்றேன் வீடியோவை. யூ கேன் ஜஸ்ட் வாட்ச். அந்த ஸ்கொயர் எக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரியும். ஸோ ரிமோட் ப்ரௌசர் ஐசோலேஷன் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த ரிமோட் ப்ரௌசர் ஐசோலேஷன் பற்றி ஃபர்தர் நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. கொஸ்டின் எதுனா இருந்தால் கேளுங்க. நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோஸ் புதுசாக போடும்போது பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது புதுசாக வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக அந்த ரிலேட்டட் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள் நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா. தேங்க்யூ.